ஏண்டா கோபி, என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, பேப்பர் படிச்சிட்டு இருக்கேன். ஏய், என்ன சிரிப்பு? அப்பம் புத்தி அப்படியே இருக்கு. பெரியவங்க இங்க பேசிட்டு இருக்கோம்ல, உனக்கு என்ன இங்க வேலை? போகல. நீருமா, இந்த அதட்டெல்லாம் அங்கே வந்தா வச்சுக்கோங்க, அன்னிக்கிட்ட காமிக்காத. சரி, அதை விடுறா. நீ பேப்பர் படிக்கிற விஷயம் எனக்கு தெரியுது. ஃப்ரீயா இருக்கியான்னு கேட்டேன். இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லேட்டாக போனால் போதும், அதான் பேப்பர் படிச்சுட்டு போகலான்னு இருக்கேன். ஏண்டா இப்படி வெட்டியா பேப்பர் படிக்கிறதுக்கு இன்விடேஷன்லாம் கொடுக்கலாம்ல? என்னடா நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன், நீ பாட்டு சும்மா இருக்க? இந்த பாருடா, உங்க அண்ணி சைடுல சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் வசதியான இடம். யாரையும் மிஸ் பண்ணாம எல்லாருக்கும் பத்திரிகை கொடுக்கணும், புரியுதா? பேப்பரை படிக்க விடுங்கண்ணே. இது வரைக்கும் இந்த வீட்டில் அந்த லூஸ் ஒன்று தான் கிராஸ்வேர்ட்லேருந்து மேட்ரிமோனி வரைக்கும் கிரிக்கெட் இருந்தது. இப்போ அந்த ஆளுக்கு துணையா நீயே சேர்ந்துட்டியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, இப்போ நான் வேற மூடில் இருக்கேன். டேய், மூட பார்த்தா கல்யாண வேலையெல்லாம் நடக்காதுடா. சொல்ல மறந்துட்டேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் காஞ்சிபுரத்தில் பட்டு ஜவுளி கடை வச்சிருக்கான். நல்ல தரமான புடவையெல்லாம் கிடைக்கும். ஹோல்சேல் வரைக்கும் கொடுப்பான். 2 பேரும் போயிட்டு வந்துருமா? போகணும் தான். இன்னைக்கு வேணாம், இன்னொரு நாள் போய்க்கலாம். அதான் ஏன்னு கேட்குறேன். ஏனே எல்லாத்தையும் காரணம் சொல்ல முடியுமா? விட்டுருங்களேன். என்னடா இது இப்படி சலிச்சுக்கிற நீ? ஏண்டா நீயும் ஃப்ரீயா இருக்க, நானும் ஃப்ரீயா இருக்கேன், போயிட்டு வரலாமான்னு கேட்டேன். நீ இன்னொரு நாளைக்கு கூப்பிட்டு, அன்னைக்கு நான் பிஸியா இருந்தேன்னு வச்சுக்க, அப்ப என்ன குறை சொல்லக்கூடாதுப்பா. உங்களை நான் குறை சொல்ல மாட்டேன், இப்போ என்னை விட்டுருங்க. இப்போ நீ வரங்கிறியா இல்லைங்கிறியா? பேப்பரை படிக்க விட மாட்டீங்களா? சே, டேய் கோபி, என்ன ஒன்ன பாட்டு பேசிக்க, நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க? என்ன அந்த பிரச்சனை தானே? எந்த பிரச்சனை மாமா? நீ சொல்ல எனக்கு தெரியாதாக்கா, எல்லாம் எனக்கு தெரியும். மாமா என்ன கல்யாணத்துக்கு கையில காசு இல்ல அதானே? மாப்பிள்ள கல்யாண நாள் வேற நெருங்கிட்டு இருக்கு. நாள் இருக்கேன்னு சொல்லிட்டு நீ வாட்டுக்கு அசால்ட்டா இருந்துடாத. அப்புறம் தேதி திடுதுப்புன்னு வந்துடும். கல்யாணத்துக்கு உனக்கு பணம் கீது ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா யார்கிட்ட போய் வாங்கிட்டு வந்துருவான். வா, 2 பேரும் போய்ட்டுருவோம். கல்யாணத்துக்கு பணம் தேவைதான். இப்போ உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்கு? 2 ரூபா தான் இருக்கு. அதுவும் கூட பொடி வாங்கணும். அதுல வந்து கவிதா கூப்பிட்டியாமா? இதை வந்துட்டேன். ஏண்டா கோபி, கல்யாணம்னு அவசரப்பட்ட. இப்ப பத்திரிக்கை அடிச்சு பொட்டிகளை பூட்டி வச்சிருக்கே, எதுக்கு? பூஜை போடவா? கால நேரத்தோட கொடுக்க வேண்டியங்களை கொடுக்கணும்ல? கொடுக்கணுமாமா? கொடுத்துறேன். நீ கொடுக்கறது இருக்கட்டும்டா, நான் கொடுக்க வேண்டியவங்களை கொடுக்கணும்ல? அதுக்கப்புறம் கல்யாணத்துல அக்கறை இல்ல, வேலை பார்க்கலாம், குத்தம் குறை எதுவும் சொல்லாதப்பா. உங்களை நான் அப்படி சொல்லணும் மாமா. முதல்ல நான் கொடுத்துறேன், அப்புறம் நீங்க கொடுத்துடலாம். மாமா, கிராஸ்வேர்ட் இன்னும் ஃபில்அப் பண்ணாம அப்படியே இருக்கு. முதல்ல ஃபில்அப் பண்ணுங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. கோபி, எல்லா விஷயத்தையும் நான் கேட்டு தான் இருந்தேன். பட்டுப்புடவை வாங்குறதுக்கு தான் பணம் வேணும், பத்திரிக்கை கொண்டு கொடுக்கறதுக்கு பணம் தேவையில்லையே. எனக்கு சந்தேகமா இருக்குப்பா. ஏன்னா நீ எல்லா விஷயத்துலையும் குளறுபடி பண்றவன், இந்த விஷயத்துல அந்த வீட்டில் ஏதாவது குளறுபடி பண்ணிட்டியா? சரி, உனக்கு என்கிட்ட சொல்றதுக்கு விருப்பம் இல்லை, ஆனா என் மனசு எனக்கு உங்ககிட்ட சொல்லிடுறேன். கோபி, எனக்கு உன்னை நினைச்ச கவலையா இருக்குடா. நாளுக்கு நாள் கவலை அதிகமாகிட்டே இருக்குடா. டேய், இந்த கல்யாணம் நடக்கணும்னு எவ்வளவு துடியா துடிச்ச, இப்ப பட்டும் படாம அமைதியா இருக்கன்னா என்னவோ நடந்திருக்கு, மறைக்கிற. என்ன சரோ, தனியாவா கோயிலுக்கு போன? சொல்லிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. நான் அப்பவே கிளம்பிட்டேன். சரோ தான் விட்டுட்டு போயிட்டா. நம்ம சாயந்தரமா கோயிலுக்கு போலாம். சரிக்கா. என்னங்க, இந்தாங்க பிரசாதம். என்ன கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன்? ஆமா, கடவுளுக்கு நன்றி சொல்லதுக்கா போயிருந்தேன். பரவாயில்லையே, அவன் கோயிலுக்கு ஏதாவது வேண்ட போவான், நீ நன்றி சொல்ல போயிருக்க. உட்கார். பின்னங்க, கேட்டது நடந்துருச்சுன்னா நன்றி சொல்லித்தானே ஆகணும். முக்கியமா நான் உங்களுக்கு தாங்க நன்றி சொல்லணும். எனக்கா? எதுக்கு? நீங்க தானே ரவி விஷயத்துல யோசனை சொல்லி
எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி வச்சீங்க. நீங்க அது மட்டும் பண்ணலன்னா எல்லாருமே சிரமப்பட்டு இருப்பாங்க. ரொம்ப நன்றிங்க. சாதாரண விஷயம் தானே இது. இதுக்கு போய் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறேன். சரி சரி, நான் போய் அம்மாவை பார்த்துட்டு மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேன். வாங்க ரவி. சரோ ரவி. வாங்க ரவி. வாங்க மாப்பிள்ள சார். அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசில சரோக்கு மச்சினர் ஆயிட்டீங்களா? நான் அப்பவே நினைச்சேன், என்னடா சரோகா கிட்ட ஓவரா பவ்யம் காட்டுறாருன்னு. கடைசில சரோவோட தங்கச்சி லீலாவே கரெக்ட் பண்ணிட்டீங்க போல இருக்கு. ஐயோ, என்னங்க நீங்க கரெக்ட் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு இருக்கீங்க? எல்லாம் பெரியவங்களா பேசி ஒரு முடிவு பண்ணாங்க. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. நீங்க லெட்டர் கிட்டர் ஏதாவது கொடுத்திருப்பீங்களோன்னு. என்ன ஆளுக்கு இப்படி ரவியை வாடுறீங்க? அவர் ரொம்ப நாகரிகமான ஆளு. பாத்தியா சரோ இப்பவே சப்போர்ட் பண்றத? என்ன எல்லாம் கும்பல் கூடி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, புது மாப்பிள்ளையா ரேகிங் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் ரவி சார், இனிமே சரோ வீட்ல வசூல்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் ஃப்ரீ தானே? போட்டிங்களே ஒரு போடு. நான் தொழில் செஞ்ச மாதிரி தான். சொந்த வேற தொழில் வேற. என்ன மாணிக்க சார்? கரெக்டா சொன்னீங்க. இதான் ஒரு நல்ல பிசினஸ் மேனுக்கு அடையாளம். என்ன ரவி என்ன இன்னும் மாணிக்கண்ணனை போய் சார்னு கூப்பிட்டுட்டு அதான் உங்க சகலையாக போறாரு, சகலன்னு கூப்பிடுங்க. சரி தங்கச்சி, இனிமேல் நீ சொல்றதே நான் சொல்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரவி. தேங்க்யூ. நல்லபடி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, கல்யாணம் எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்படியே சைக்கிள் வச்சு சுத்திட்டு இருந்தா அப்படி மேப்படி வேலைகள்லாம் கவனிக்க வேண்டாமா? சாயந்தரமா தான் புடவை எடுக்க போகணும். புடவை எடுக்க போறீங்களா? ஒரு நிமிஷம், நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க. என் ஃப்ரெண்டு கடை இருக்கு, என் பேரை சொல்லுங்க, குறைச்ச வேலையில கொடுப்பா, நல்ல புடவையாவும் இருக்கு எல்லாமே. ரெண்டு கடைன்னு சொல்றீங்க, நீங்களே வந்தா நம்ம ரெண்டு பேரும் போய் புடவை எடுக்கலாம்ல, எனக்கும் கம்பெனி கிடைக்கும். இல்ல, இன்னைக்கு சாயங்காலம் கடையில கொஞ்சம் கலெக்ஷன் வேலை இருக்கு. நீங்க போயிட்டு வாங்க. செல்வத்தோட ரிலேஷன் சொல்லுங்க, நல்லா செய்வாப்ல. சரி பாருங்க. வாப்பா, நான் பெத்த மகனே, அருமை மகனே, உன்னையும் செல்வத்தையும் எந்த வயித்துல பெத்தேனோ அந்த வயித்துல பெரண்டே வச்சுதான் நான் கட்டிக்கணும். என்னம்மா சொல்றீங்க? உனக்கு ஒரு அம்மா இருக்கா, தங்கச்சி இருக்கா, அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குதாப்பா? என்ன ஆச்சு இப்ப? உன்ன மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்க என் மகன் நிர்மலா என்ன புண்ணியம் பண்ணிருக்காளோ. ஏண்டா, கூட பிறந்த ஒருத்தி வீட்டுல இருக்காளே, அவளை காலாகாலத்துல கரையேத்தணுங்கிற நினைப்பு கொஞ்சம் கூட இல்லாம சுத்தமா நீ அவளை மறந்துட்ட. தோ இவ இப்படி நெடுன்னு வளர்ந்துருக்காளே, இவ உன் கண்ணுல தட்டுப்படவே இல்லையா? பரவாயில்லப்பா, பரவாயில்ல. கூட பிறந்த தங்கச்சி மேல அக்கறை இல்லைனாலும் பொண்டாட்டியோட தங்கச்சி மேல ஏகப்பட்ட அக்கறை வச்சிருக்க பாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொழுந்தியா கல்யாணம் நின்னுடுச்சின உடனே ராத்திரியோட ராத்திரியா ஒரு மாப்பிளைய தேடி பிடிச்சு பேசி முடிச்சிட்ட. இப்பதான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு, நான் பெத்த மாணிக்கத்துக்கு. நான் செய்யற ஒவ்வொரு செய்கையிலையும் குத்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காதீங்கம்மா. நீங்க என்ன சரியா புரிஞ்சுக்காம இருக்கிறது தான் என் மனசு கஷ்டமா இருக்கு. மனசு கஷ்டப்பட்டா போதுமா? அக்கறை செயல தெரியணும்டா. கூட பிறந்தவ கல்யாணம் 2 தடவை பேசி பேசி நின்னு போச்சு. அதுல ஒரு வெறி வந்து கையோட கல்யாணத்தை முடிக்கணும்னு உனக்கு தோணல. ஆனா உன் கொழுந்தியாலோட கல்யாணம் நின்னு போச்சுன உடனே துடிச்சு போய் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஒரு மாப்பிள்ளைய தேடி பிடிச்சு பேசி முடிச்சிட்ட. அதுவும் எவனை தேடி பிடிச்சிருக்க? உன் பொண்டாட்டி கூட ராத்திரியில உட்காந்து ஒருத்தன் கூத்தடிச்சிட்டு இருப்பானே. அம்மா, நீ பேசுறது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா அண்ணனுக்கு எதை பேசினா கோவம் வருமோ அத பத்தி ஏமா பேச தொலைச்ச? ஏய், நீ வேற பைத்தர்ச்சல கலரிட்டு இருக்காதே. நீ வேலை பாரு. இப்பவாவது அவனுக்கு சொரணம் வருதான்னு பார்க்கலாம். வாங்க வாங்க. என்ன வாங்க வாங்க. முன்னாடி ஒரு சகல போட்டு கூப்பிடக்கூடாதா? இந்தாங்க ஸ்வீட்டு. என்ன விசேஷம்? எல்லாம் சந்தோஷமான விசேஷம் தான். ஆமா, என்னது துக்கத்துக்குன்னு கருப்பு சட்டை? அதான் பச்சை கொடி காட்டியாச்சே, பச்சை சட்டை போடுங்க. நிஜமாவா சொல்றீங்க? நிஜமா தான் சொல்றேன். அப்பா வா வா வா, நல்லா இருக்கியா? அப்புறம் என்ன விசேஷம்? என்ன விசேஷம்? கல்யாண வேலையெல்லாம் விறுவிறுன்னு செய்யுன்னு சொல்லிட்டு போறதுக்கு வந்தேன். கொஞ்சம் சொல்லுப்பா. இவன் தான் டல்லா இருக்கான். அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல அண்ணே. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு, சொல்லிட வேண்டியதானே. என்ன 2 பேரும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? ஒன்றும் புரியல. ஒன்றும் இல்லை, லீலா கல்யாணத்துல ஒரு சின்ன தடை வந்துருச்சு. கோபி அதை உங்ககிட்ட சொல்லல.
என்ன தடை? திடீர்னு லீலாவுக்கு பார்த்து இந்த மாப்பிள்ள இந்த சம்மந்தம் வேணான்ட்டான். என்ன காரணம்? அது என்னமோ தெரியல, இந்த சம்மந்தம் எங்களுக்கு ஒத்து வரல அப்படின்னு ஒதுக்கிட்டாங்க. நீங்க என்னடா மலமலன்னு வேலைய ஆரம்பிச்சிட்டீங்க. நாங்க முறிவிரிங்கி போயிட்டோம். இந்த சமயத்துல தான் கோபிக்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோம். அவரு ரொம்ப தங்கமான புள்ள. எங்க வசதிக்காக உங்ககிட்ட அப்படி இப்படின்னு போக்கு காட்டி இருந்திருக்காப்ல. அப்புறம் என்னாச்சு? இப்ப திருதுப்புன்னு வேற ஒரு நல்ல சம்பந்தம் வந்து அமைஞ்சிருக்கு. மாப்பிள்ள ரொம்ப நல்ல பையன். நாங்க சொன்னதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. ஏற்கனவே சொன்ன தேதியிலே கல்யாணம். இவ்வளவு நடந்திருக்கா? ஆமாங்க. இந்த சமயத்துல எல்லாம் கோபி தான் ரொம்ப அனுசரணையா இருந்தாப்புல. அவருக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அவன் எப்பவுமே மத்தவங்க கஷ்டத்தை அனுசரிச்சு போவான். அதை மறுபடியும் நிரூபிச்சிட்டான். நீங்க மலமலன் வேலைய ஆரம்பிச்சிருங்க. கோபி, நீங்க பத்திரிக்கையெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ நான் கிளம்புறேன். இருங்க, இன்னைக்காவது இருந்து எங்க வீட்டுல சாப்பிட்டு தான் போனோம். சரி, இருந்து சாப்பிட்டு போறேன். ஒரு விஷயம், எங்க வீட்டுல என்ன இருக்கோ என்ன டேஸ்ட்ல இருக்கோ அதைத்தான் சாப்பிட்டு போனோம். சரி சரி சரி. மாமா, மாமா என்ன கோபி? இந்த கல்யாண வேலை என்னென்ன இருக்கு சொல்லு, கல்யாணம் பாக்குறேன்னு சொன்னீங்கல்ல. ஆமா. இந்த பத்திரிகை கொடுக்குற வேலை இருக்கு, கொஞ்சம் முடிச்சிட்டு வரீங்களா? அதுக்கு என்ன சொல்லி செய்யறேன்? ஒண்ணு இல்ல மாமா, இந்த முடிச்சூர், தாம்பரம், சேலையூர் அங்க முடிச்சிட்டு அப்படியே பக்கத்துல போனீங்கன்னு வச்சுக்கீங்களேன், மணலி, மீஞ்சூர், எண்ணூர் அங்க கொடுத்துட்டு பக்கத்துல இந்த பக்கம் வந்தீங்கன்னா பூந்தமல்லி, திருவள்ளூர் அங்க எல்லாம் பத்திரிகை கொடுத்து நேரா நீங்க வீட்டுக்கு வந்துட வேண்டியதா? இவ்வளவுதானே? ஒரு டாக்ஸி ஏற்பாடு பண்ணு, ஒரே ரவுண்ட்ல கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன மாமா விளையாடுறீங்களா? நம்ம பட்ஜெட்டுக்கு டாக்ஸில எல்லாம் போக முடியுமா? டவுன் பஸ்ல தான் போகணும். ஏம்பா, நீ சொல்ற ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு ஸ்டேட்டோட பார்டர்ல இருக்குப்பா. நம்ம போய் கல்யாண பத்திரிகை கொடுத்துட்டு திரும்பி வரதுல கல்யாணமே முடிஞ்சிடும். இது ஆகக்கூடிய காரியமா? மாமா, என்கிட்ட இருக்கிற காசுக்கு டவுன் பஸ்ல தான் போய் கொடுக்க முடியும். அப்படி என் மேல உங்களுக்கு ரொம்ப அக்கறை இருந்துச்சுன்னா உங்க சொந்த காசை போட்டு ஒரு டாக்ஸி வச்சு எல்லாருக்கும் பத்திரிகை கொடுங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குல்ல? சரி சரி, நான் பஸ்லயே போயிட்டு வரேன். இந்த வழிச்செலவு கொஞ்சம் பணத்தை இஷ்டம் எடுத்து வை. வாயை கொடுத்து விட்டேன், உன் நேரம் என்னைய பிடிச்சு ஆட்டுது. போயிட்டு வரேன். அப்பா, ஒரு ஆச்சரியத்தை பாத்தீங்களா? ஏன் கல்யாணத்துக்கு மாமா மெட்ராஸ் ஃபுல்லா டவுன் பஸ்லயே ரவுண்ட் அடிச்சு பத்திரிகை கொடுக்க போறாரு நம்ம சார்பா. என்னப்பா கோபி, இது வரைக்கும் நீ என்கிட்ட எதையும் மறைச்சது இல்லையே. அப்பா, நடுவுல லீலா கல்யாணம் நின்று போச்சுன்னா விஜய் கல்யாணம் நிச்சயமா நின்று போகும். அதனால என் வாழ்க்கை பாதிக்குமே அப்படின்னு நீங்க வருத்தப்படுவீங்களேன்னு தான் நான் சொல்லப்பா. யாரோ ஒரு மூணாம் மனுஷன் சொல்லக்கூடாது. அதை நீ சொல்லியிருந்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். உண்மைதான்ப்பா. ஆனா இது எப்படி நல்லபடியா முடியும்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனாலதான் சொல்லல. தயவு செய்து தப்பா நினைச்சு வருத்தப்படாதீங்கப்பா. இதுல வருத்தப்படுறதுக்கு என்னடா இருக்கு? டே, நான் உனக்கு அப்பா இல்ல, உன் ஃப்ரெண்டு. என்கிட்ட எதையுமே மறைக்காத. என்ன மாமா நீங்க இப்படி போய் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? என்ன, அதான் நல்லா கலர் கலர் எடுத்து போட்டுருக்கேன்ல. சும்மா அள்ளிட்டு வந்தா பத்தாது, ஒழுங்கா செலக்ட் பண்ண தெரியணும். உங்களுக்கு எதுக்கு மாமா இந்த வேண்டாத வேலை எல்லாம்? என்னடா போஸ், என்னங்க பிரச்சனை? அதுவும் இல்ல மாமா, 10 சேலையா கிடக்கு, அதுக்கெல்லாம் ஜாக்கெட் இல்லைன்னு. சரி, பிள்ளையெல்லாம் மெட்ராஸ்ல போய் அலையணுமே அப்படி தெரிஞ்சவர்கள் அலையாந்து போட்டேன். மேட்சிங் சரியில்லையா? கொஞ்சம் கூட நன்றி இல்லை உங்க பிள்ளைகளுக்கு. எல்லாம் என்ன போட்டு திட்டிக்கிட்டு இருக்கு. ஏமா இப்படி? அப்பா, மாமா அவருக்கு பிடிச்ச மாதிரி அடிக்கிற கலரா வாங்கிட்டு வந்திருக்காரு. மேட்சிங் எங்களுக்கா இல்ல அவருக்கா? டே உடு, ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச அளவு வாங்கிட்டு வந்திருக்கான். 8 ஊருக்கும் தெரியற மாதிரி பேச தெரியுதுல, ஒழுங்கா ஒரு பிளவுஸாவது மேட்சிங் எடுக்க சரி தெரியல. சரி, ஒண்ணு பண்ணுங்க, அந்த சேலையில நூல் எடுத்து கொடுங்க, வேணா மேட்சிங் பிளவுஸ் வாங்கி தரேன். பாவம் மாமா, நம்ம குடும்பத்துக்காக ஓடா தீராது. இது சாதாரண ஓடு இல்ல, திருவோடு. புனிதமானதுன்னு சொன்னடா. ஆமா, அந்த சமயக்காரன் மளிகை சாமான் லிஸ்ட் கொடுத்தானா? கொண்டு போய் கொடுத்துட்டேன் மாமா. அதான் நம்ம ஹோல்சேல் கடையில் கொண்டு போய் கொடுத்துருக்கேன். ஜாமான்லாம் போட சொல்லிட்டேன். ஆமா, பணம் அதான் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். கல்யாணம் முடிஞ்சோடனே ஜாமான்லாம் மிஞ்சும்ல, அதை திருப்பி கொடுத்துட்டு பாக்கி பணத்தை கொடுத்துக்கலாம். அட்வான்ஸ் மட்டும் கொடுத்தா பத்தாதுடா, பாதி பணத்தை கொடுத்துட்டு பாக்கியை செட்டில் பண்ணும்போது நீ சொன்ன மாதிரி செஞ்சிடலாம். சரி மாமா, அந்த பாத்திர கடைக்காரன் நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா வர சொன்னான், ஏதோ வேலை இருக்கான். நான் எங்கடா ஃப்ரீயாக இருக்கிறேன், தலைக்கு மேலே வேலை கிடக்குது. ஊருக்கெல்லாம் பத்திரிகை வைக்கணும், மெட்ராஸ் வேற போகணும், சம்மந்தி மாளுக்கு பத்திரிகை வைக்கணும். என்னது சம்மந்தி அம்மாவுக்கா? ஏன்பா, அவங்க இந்த கல்யாணத்துக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா வரமாட்டாங்க. அவங்க வரமாட்டாங்க தான்,
அதுக்காக நம்ம கூப்பிடாம விட்டுற முடியுமா? ஏன்? இந்த பாருப்பா, நாம கூப்பிட்டு அவங்க வராம இருக்கலாம், ஆனா நாம கூப்பிடாம இருக்க முடியாது. அதை சாக்கா வச்சுக்கிட்டு சரவ மாப்பிள்ளையே கல்யாணத்துக்கு வராம நிறுத்தி விடுவாங்க. ஓ, ஆனா மாணிக்கம் குணத்துல நல்ல மாற்றம் தெரியுது. இப்ப பாக்க அப்படிதான் தெரியும். பாப்பு போ போ பாப்பு. ஏன் பாட்டு விட்டத்தையே பேசுறீங்க? ஆனா மாணிக்க நடவடிக்கை பார்த்தா எனக்கு ஒண்ணு தோணுது. என்ன தோணுது? அவங்க அம்மா செய்யற பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ற மாதிரி அவர் பாவம் அப்பப்ப நடந்துக்கிறாரு. அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அவருக்கு மட்டும் மறைமுகமா கூட அவங்க அம்மாவை நாம அவமானப்படுத்துறதா தோணிச்சு கோணம் மாறி. சரி, அதை பத்தி இப்ப என்ன, என் கடமையை நான் செய்துடுறேன். கூப்பிட வேண்டியெல்லாம் நான் கூப்பிட்டு தானே ஆகணும். சரோ அப்பா, மெதுவா மெதுவா அவசரப்பட்டு இருக்காத. வாங்க மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. என் பொண்ணு, நீ எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன்ப்பா. என்னப்பா பை ரொம்ப வெயிட்டா இருக்கு? இதுவா, கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுத்தல, நேரம் அச்சா ஆபீஸ்ல வாங்கிட்டு வரேன். 2 கல்யாணத்துக்கு ஒரே அச்சா ஆபீஸ்ல ஆர்டர் கொடுத்து அடிச்சு விட்டேன். பாரு பத்திரிகை நல்லா இருக்கா பாரு. எவ்வளவு பத்திரிகை அடிச்சிருக்கீங்க மாமா? 2 கல்யாணத்துக்கு சேர்த்து 1000. மொத்தமா? போதுமே, ஒரு முறை ரொம்ப தெரிஞ்சவங்க அவ்வளவுதானே கூப்பிட போறேன். அப்பா ரொம்ப நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கா? முக்கியமா யார் பேரெல்லாம் போடணுமோ ஒரு பேர் விடாம அச்சடிச்சிருக்கேன். அப்பா பத்திரிக்கை எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல டிசைன் அடிச்சிருக்காங்க. நீ சொன்னா ஸ்பெஷல் தான். நீயே பெரிய பெயிண்டர் ஆச்சே. அப்பா எங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்க மாட்டீங்களா? என்ன மீனா, உனக்கு இல்லாத பத்திரிக்கை எந்த வச்சுக்கோ. சரோ, என்னது இது, உப்பு மிளகா கொடுக்குற மாதிரி தூக்கி கொடுத்து விட்ட. இப்படி எல்லாம் கொடுக்கப்படாது. அது கொடுக்கறதுக்கு ஒரு முறை இருக்குது இல்ல. இதை பாரு, பார்த்துட்டு வச்சிரு. நான் வீட்டுக்கு வந்து முறையா அம்மாவெல்லாம் கூப்பிடுறேன். நான் கூப்பிடுவேன், ஆனா வேலையில இருக்குன்னு வராம இருந்துடக்கூடாது. இது நம்ம வீட்டு விசேஷம், நான் வராமலையா? சரிக்கா, நான் அப்புறமா வரேன். அப்பா போயிட்டு வரேன். போயிட்டோம். என்னப்பா மீனா கிட்ட போய் இப்படி பேசுறீங்க? என்ன சார் விவரம் தெரியாம பேசுற? யாருக்கும் பத்திரிகை வைக்கிறதுக்கு முன்னால சாமிக்கு வைக்க வேணாமா? மறந்துட்டேன்பா. பாத்தியா, சாமிக்கு வச்ச அப்புறம் முதல் பத்திரிகை சம்பந்தி அம்மாவுக்கு தான்.